ஏயர்கோன் கலிக்காம நாயனார். ஏயர்கோன் நாயனார் சோழ நாட்டில் திருப்பெருமங்கலம்ங்கிற ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர். இவர் குடும்பம் பரம்பரையாக சோழ அரசர்கிட்ட சேனாதிபதியாக இருந்தவங்க. இவங்களுடைய பரம்பரைக்கு ஏயர்கோன் அப்படின்னு பேர். இவருடைய பேர் கலிக்காமர். அதனால் ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மாணக்கஞ்சாயனாருடைய பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்திட்டு வராரு. இவருக்கு சிவபெருமான் மீது எவ்வளவு பக்தி உண்டோ அதே போல் அடியார்கள் மீதும் பக்தி உண்டு. அவர் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பறவை நாச்சியாரை திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சங்கிலி நாச்சியாரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதனால் பறவை நாச்சியாருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தூதுதாக சிவபெருமானை அனுப்புகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோடனே அது அவருக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குது. என்ன, உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய சிவபெருமானை, அதுவும் தேவர்கள் மூவர்கள் கூட காண முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரு வேலைக்காரன் மாதிரி நினைக்கிறதா, அடியார் மாதிரி மாற்றி அவரை தூது அனுப்புகிறதா? இவரெல்லாம் ஒரு அடியார் தானா? இவரை மட்டும் நான் பார்த்தேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. இந்த செய்தி சுந்தரர் காதில் விழுகுது. உடனே சிவபெருமான்கிட்ட சுந்தரர் புலம்புறாரு. கலிக்காமருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? ஏன் என் மேலே அவர் கோபமாக இருக்காரு? எங்களுடைய பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி கேட்க, சிவபெருமான், நீங்கள் இருவரும் புறவு பாராட்ட வேண்டும், நண்பர்களாக ஆக வேண்டும்னா நான் கலிக்காமருக்கு சூளை நோயை தர அதனை திருநீர் பூசி சரி செய்ய 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே சுந்தரர் இதுதான் சமயம் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சூளை நோயை தராரு. அவர் வயிற்றொலினாலும் துடிக்கிறாரு. துடித்த உடனே அவருடைய கனவுல போய் உன்னுடைய சூளை நோய் தீரணும் அப்படின்னா சுந்தரரால் மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வழியை தாங்கிப்பேன் அல்லது உயிரையே விடுவேன். ஆனால் பக்தியே இல்லாமல் சிவபெருமான அடியாள் மாதிரி நினச்சி அவரை தூது அனுப்பி மிகப்பெரிய தவறு செஞ்ச தொண்டர்னால் கிடைக்கக்கூடிய உயிரை வச்சுட்டு நான் ஒரு நொடி பொழுது கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உடைவாளை எடுத்து அப்படியே வயிற்றை அறுத்துட்டு இறந்து போயிடுறாரு. அவரது மனைவியும் தன் உயிரை மாய்ச்சிக்க நினைக்கிறாங்க. ஆனால் சுந்தரர் தன் கணவனை காண வராரு அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உடலை எடுத்து அப்புறப்படுத்திட்டு பூரண கும்ப மரியாதையோட அடியாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு போய் வாசலில் நிற்கிறாங்க. சுந்தரர் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த பிறகு எங்கே கலிக்காமர்னு கேட்குறாங்க. யாரும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறாரு. இறந்து கிடக்கிறாரு கலிக்காமர். அதை பார்த்து மனவேதனைப்படுறாரு. மனவேதனைப்பட்டு நான் வரத்துக்குள்ளே இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உறைவாளை எடுத்து தன்னுடைய உயிரையும் அழைச்சிக்க நினைக்கிறாரு சுந்தரர். அதுக்கப்புறம் கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்து 2 பேரும் நண்பர்களாக ஆறாங்க. அதுக்கப்புறம் எல்லா சிவ ஆலயங்களுக்கும் போகிறாங்க. சிவ வழிபாடு செஞ்சுட்டு சில காலம் இருந்து சிவபதம் அடைந்துடுறாங்க. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது ஏயர்கோன் கலிக்காமர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.